கஷ்டங்கள் வர்றது காரணமே நம்முடைய உணர்ச்சியின் காரணமாக அந்த போகிற பாதையில் பல அதனுடைய விளைவுகள் இருக்கும். தீமைக்கான விளைவுகளும் நன்மைக்கான விளைச்சலும் இருக்குது. அப்போ நன்மைகள் எதில் இருக்குன்னு சொன்னால் உணர்வுகள் இருக்குது, தீமைகள்லாம் உணர்ச்சிகள் இருக்குது. நம்ம உணர்ச்சிகளில் ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கும்போது அவனுடைய விளைவுகளில் பல பாகங்களில் நம்ம வந்து தாக்கம் ஏற்பட்டே இருக்கும். அதை தான் நம்ம கஷ்டகாலமாக அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். மன சமாதானம் அடைஞ்சிட்டோன்னு சொன்னான், அந்த சமாதானம் அதிகரிச்சு கேட்டோன்னு சொன்னான், இன்னும் அவன்கிட்ட சரணடைஞ்சிட்டோன்னு சொன்னான். இந்த சமாதானத்தை அதிகரிச்சு கொடுக்க நீங்கள் வாழ வைக்கும் காரணமெல்லாம் சமாதானத்திற்கு எதிரான வாழ்க்கையை எவரேனும் விரும்பினார். யாரும் பொதுவான அறிவிப்பு 3:55. நான் சமாதானத்தை விரும்பாமல் அமைதி அடையாமல் மனசு அலங்கழிச்சிட்டே இருந்துன்னு சொன்னான், எல்லாரும் மேலேயும் குற்றக்குறையும் கோபத்தை வச்சுட்டே இருந்தேன்னு சொன்னான், இறுதியில் நஷ்டவாளி தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை முடிவு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். இன்னும் சமாதானத்திற்கு எதிரான வாழ்க்கையை எவரும் விரும்பினால் ஒருபோதும் அவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மேலும் அவர்கள் இறுதியில் நஷ்டம் வந்து இருப்பார். இப்போயும் நம்ம சமாதானம் இல்லை சமாதானம் சொல்லி சமாதானத்தை இறைவன் கேட்கல, சமாதானத்தை விரும்பல. 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, 2 பேரும் அவசரப்பட்டுட்டோம், தேவையில்லாம் பேசிட்டோம்னு சொன்னால் யார் முதல்ல சமாதானம் விரும்புகிறா? அது கணவன் மனைவியாகட்டும் அல்லது சகோதரர்களாகட்டும் அல்லது குடும்பத்தில் யார் ஒருத்தராங்க சரி, பெற்றவங்க பிள்ளைங்களாகட்டும், யாரும் சுத்தமானவங்களே ரவுண்ட் செய்யப்பட்டோம், சில வார்த்தையை விட்டுட்டோம். முதல்ல யார் போய் இறைவன் விரும்புகிறா? சமாதானம் விரும்புகிறா, மன்னிக்க விரும்புகிறா. அப்படி முந்திக்கிட்டவங்க பாதகப்பட்ட வாழ்க்கை. இல்லை நான் இந்த பேச்சை நான் இந்த பேச்சு பேசிடக்கூடாது, நான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு வார்த்தைகளை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை விட்டுருக்கோம். ஒவ்வொருத்தருடைய பேசுடைய வார்த்தைகளை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை தவறு விட்டுருக்கிறோம், மன அமைதி வந்துட்டு இருக்கிறோம். அதுக்காக நஷ்டவாளி ஆகிட்டு இருக்கிறோம். கஷ்டம் தொடர்ந்து காரணமே மனசுகளுடைய கோபங்களும் குமுறல்களும் பகைமை விருப்பம் தான்.